நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், எங்கள் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை மறந்து விடாதீர்கள். இவ்வளவு கூட்டமா? நம்ம கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா? வெரி குட் சார். இது மேலும் மெட்ராஸ்ல உள்ள கூட்டம். அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கு, அவர் பேசிட்டு இருக்காரு. எங்கள் கட்சி உங்களுக்காக பாடுபடும், உங்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம், என்றும் உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் என் உரையை முடிக்க மாட்டேன், பேசிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சார், நாங்க சும்மா டிவில இருந்து வந்திருக்கோம். அதாவது சும்மா டிவில இருந்து ஒரு துண்டு மாலை மாலை. உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கும் இதுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க. மேலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறிக்கொண்டு நான் உங்களை கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். உங்களை விட்டு போக மாட்டேன், இந்த கூட்டத்தை விட்டு நகர மாட்டேன். இவ்வளவுதான் மாலையா? நீங்க கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் சார். சரி, நாம் போக வேண்டிய நேரம் வந்து விடுச்சு. நாங்கள் போக வேண்டிய நேரம், விடைபெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது ஒரு செல்போன் வந்துட்டு இருக்கு. ஹலோ, சும்மா டிவியா? என்ன பேட்டிக்கான வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இங்க மக்கள் கூட்டம் அடம் போகுது. எங்களுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. நீங்க தயவு செஞ்சு வாங்க, வந்து டிவியில காமிங்க. எங்களுக்கு நல்ல வாய்ஸ் கிடைக்கும். வாழ்க. சீக்கிரம் வாங்க. அப்பா டிவில இருந்து வராங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க சார், உட்காருங்க. தம்பி, எங்களுக்கு ஜூஸ் எடுத்து கொடுப்பா அவருக்கு. சார், நீங்க தான் தமிழ் அழகனும். தமிழ் அழகன்னா இந்த கட்சி பாருங்க, மக்களை பாருங்க, எங்க கேபி எவ்வளவு பேர் தேடி வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சும்மா டிவில இருந்து உங்களை பேட்டி. என்னது சும்மா டிவி? சும்மா டிவியா? அது என்னது சும்மா டிவி? ஏங்க, எவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்காங்க. என்னமோ சும்மா டிவி வச்சிருந்தாங்க. ஏனத்தனமா இருக்கு சார். சும்மானா அவ்வளவு சாதாரண நினைச்சிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்ப சும்மா. யாராவது கேட்டா சும்மா பார்க்க வந்தப்பா, கடையில போய் சும்மா கொடுப்பாங்களா? எத்தனை சும்மா இருக்கு. எங்க போனீங்கன்னா சும்மா போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது மாதிரிதான் நாங்களும் சும்மா டிவில இருந்து வரோம். சரி, கேள்வி ஆரம்பிங்க. கேள்வி நம்பர் 1 என்னங்க? நாங்க இந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன். சார், எங்களுடைய கட்சியின் மகத்தான வளர்ச்சியை நான் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? உங்களோட கட்சியோட கொள்கை என்ன சார்? கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் கேட்பதுமே நாங்கள் கொடுக்க போகிறோம். இதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. சார், போன வாட்டி வந்தப்ப அதை செய்யறேன் இதை செய்யறேன் நீங்க செஞ்ச மாதிரி தெரியலையே. என்னது? போன எலெக்ஷன் வந்தீங்களே, அப்ப அதை செய்யறேன் இதை செய்யறேன் நீங்க. அரசியல் அது அரசியல் வந்து அப்படித்தான். இப்படி இந்த பெருமையா இருப்பதும் நாளைக்கு பெருமைப்படுவார்கள். நாங்கள் என்றுமே பெருமைப்பட மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சரி சார். ஏதோ உங்க கட்சியை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படித்தான் பேசுவார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி இது. வளரும் மக்களுக்காக பாடுகின்ற ஒரே கட்சி இது ஒன்றுதான். அப்படியா? ஆனா இப்ப சில பேர் வேற விதமா பேசுறாங்க சார். ஏதோ கட்சி பேசுவார்கள். அரசியல் கால் புணர்ச்சி என்று பெயர். சரி, உங்க இந்த கட்சி இதெல்லாம் பார்த்து நாங்களாம் ஒரு பரிசு தர போறோம். என்னது பரிசு? எங்க தொலைக்காட்சி சும்மா டிவி சார்பாக என்ன பரிசு கொடுக்க போறாங்களோ தெரியல. என்ன பரிசு? என்ன பரிசு? ஒரு 10 லட்சம், ஒரு காரு. 10 லட்சம் ஒரு கார்? ஐயோ, என் வாழ்க்கையிலேயே லட்சத்தை பார்த்தது இல்ல. 10 லட்சமா ஒரு காரு? இனிமே இந்த கார் எடுத்துட்டு நான் எல்லா ஊருக்கும் போவேன், எல்லா ஊர்லயும் பேசுவேன். முதல்ல என் பொண்டாட்டியை கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குது. ஐயோ, எப்ப கொடுக்க போறீங்க? எப்போ? சார், நாங்க சும்மா சொன்னோம். சும்மா சொன்னீங்க? ஆமா, சும்மா டிவி தானே. சும்மா டிவி தானே சார், நாங்க சும்மா சொன்னோம். சும்மா சொன்னீங்க? நான் ஏமாந்து போயிட்டேன். சரி, பரவாயில்ல, போயிட்டு போகுது. அடுத்த மீட்டிங் நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான உதவி பண்ணுங்க. ஒரு 50 ரூபா கொடுங்க, வழியில் போறதுக்கு. சார், ஆமா,
சும்மா தான் சார் நானும் வந்தேன், சும்மா டிவில இருந்து. நீங்க வேற சார். ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் அடுத்த தடவை நாங்கள் முயற்சி செய்வோம். இன்னும் சிறிய சிறப்பான முறையில் நாங்கள்